நமக்கு ஒரு காலோ இல்ல 2 காலோ வீங்கினா அது எதனால வருதுன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோல சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் சைன்ஸ் என்னென்னு பாத்துடலாம். அதாவது இந்த அறிகுறிகள்லாம் கூட இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல்ல கால் வீக்கத்தோட மூச்சு திணறல், அதாவது நடந்தாலே மூச்சு வாங்குறது இல்ல படுத்த உடனே மூச்சு வாங்குறது இருமல்லாம் இருந்தாலோ, ரெண்டாவது கால் வீக்கத்தோட யூரின் சரியா போகல இல்ல யூரின் நுரைச்சு போகுதுனாலோ, மூணாவது கால் வீக்கத்தோட வயிறும் வீங்குது முகமும் வீங்குதுனாலோ, நாலாவது கால் வீக்கத்தோட அதிகமான டயர்ட்னஸ் இருந்தாலோ, கிட்னி, ஹார்ட், லிவர், ரத்த சோகைக்கான பரிசோதனைகள்லாம் செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு ஒரு இசிஜி, எக்கோ, பிளட்ல லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், யூரின்ல ஆல்புமின், பிளட் கவுண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு கால் மட்டும் வீங்கினாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஒரு கால் வீக்கத்துல வலி இருந்தாலோ இல்ல சூடா இருந்தாலோ இல்ல இளஞ்சிவப்பு கலர்ல மாறுச்சுனாலோ அதுல கிருமி தொற்று செப்டிக் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அந்த ஒரு கால் வீக்கத்துல வலி மட்டும் இருந்துச்சுன்னா கால்களுக்கான ரத்த குழாய்கள்ல அடப்போ இல்ல ரத்தம் உறைஞ்சிருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வீனஸ் டாப்லர் அப்படிங்கிற ஸ்கேன் பார்க்கணும். இது எதுவுமே இல்லைன்னா ஜென்ரலா நீங்க கால் வீக்கத்தை பத்தி பயப்பட தேவையில்லை. ஏன்னா நார்மலா பிரெக்னன்சில கூட சிலருக்கு கால் வீங்கும், வெயிட் அதிகமா இருந்தா ஒரு சிலருக்கு கால் வீங்கும். அதே மாதிரி லாங் டிராவல் போயிட்டு வந்த ஒரு 2-3 நாளே கால் வீக்கம் இருக்கும். பட் அது குறையாம இருந்துச்சுன்னா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாம நம்ம காமனா யூஸ் பண்ற சில மருந்துகள்னாலையும் கால் வீக்கம் வரும். உதாரணத்துக்கு பிளட் பிரஷருக்கு போடுற ஆம்லோடிபின், நிஃபிடிபின் அப்படிங்கிற மாத்திரைனாலையும், சுகருக்கு போடுற பயோக்ளிட்டஸ்ங்கிற மாத்திரைனாலையும், சில மன அழுத்த மாத்திரைகள், சில நரம்பு மாத்திரைகள், சில வலி மாத்திரைகள்னாலையும் கால் வீக்கம் வரும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மாற்று என்னங்கிறத உங்க மருத்துவர்கிட்ட கலந்துக்கங்க. சோ கால் வீக்கம் இருந்துச்சுன்னா உடனே நீர் மாத்திரை தேடி போய் அப்போதைக்கு சமாளிக்காம நான் சொன்ன டேஞ்சர் சைன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்து அது எதனால வருதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கங்க.